துதிக்கு பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் அழைத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஆராதனை பாடலை கேட்டுமாம். நம் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட சங்கீதத்துல ஒரு அற்புதமான பகுதியை நான் வாசித்தேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22:3 இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Psalm 22:3 But you are holy, enthroned in the praises of Israel. பாருங்கள் பிரியமானவர்களே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக மனுஷனாய் பூமியில் வந்து கொடூரமான பாடுகளை சகித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அவருடைய சிலுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன சங்கீதத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், துதிகளின் மத்தியில் வாசம் செய்த தேவன் நம் மத்தியிலே பாடுகளை அனுபவிக்க இறங்கி வந்தார். ஆம், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறவர். கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் அவரை இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இறங்கி வந்தார். ஆம், இன்றைக்கும் கூட அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு விண்ணகத்தில் எல்லா மகிமையோடு தான் வீற்றிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் அவரை துதிக்கிறார்களோ, அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, அங்கு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் பாடின பாடினபடி துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே என்று அவரை துதித்து பாடினோம். ஆம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை துதிக்கிற ஒரு துதியின் அனுபவம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் அவரை துதிக்கிறோமோ, எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் இருப்பது உறுதி. பாருங்கள், சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10 இப்படியாய் வேதம் சொல்கிறது, சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Zechariah 2:10 Sing and rejoice, O daughter of Zion, for behold, I am coming and I will dwell in your midst, says the Lord. ஆம்பிரியமானவர்களே, எந்த உள்ளத்தில் துதி இருக்கிறதோ, எந்த இல்லத்தில் துதி இருக்கிறதோ, எந்த சபையில் உண்மையான துதி இருக்கிறதோ, அங்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காய் மரித்தது, எனக்காய் உயிர்த்தது, எனக்காய் நீர் கொடுத்த விலையேற பெற்ற பாவ மன்னிப்பு ரட்சிப்பை நினைத்து உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதியை உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் செய்வோம். அவருடைய இனிய பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே எழுந்தருளும். பிரியமானவர்களே, குறிப்பாக பவுலும் சிலாவும் சிறைக்குள் இருந்த பொழுது கர்த்தரை துதித்தார்கள். பாருங்கள், தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார். அவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலைக்காரனுடைய முழு குடும்பத்தையும் ரட்சித்தார். இன்றைக்கு கூட எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலேயே வருவது உறுதி. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் வேலை செய்யும் போதும் சரி, பிரயாணம் செய்யும் போதும் சரி, என்னுடைய சகல காரியங்களிலும் என் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு துதியோடு இருப்பேன் என்ற ஒரு தீர்மானம் செய்வோமா? அவர் நம்மத்தில் வருவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த துதியின் அபிஷேகத்தை தாரும்.
துதிக்கிறவர்களின் மத்தியில் நீர் உலாவுகிறவர், வாசம் பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், தங்குகிறவர் என்று நாங்கள் தியானித்தோமே. அந்த வார்த்தையின்படி துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இன்று என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் துதியின் அபிஷேகத்தை தாரும். அந்த அபிஷேகத்தினால் அவர்கள் துதித்து துதித்து பிரசன்னத்தினால் நிரம்பவும், அதன் நிமித்தம் எங்கள் வாழ்க்கை பரிசுத்தம் அடையவும், ஆசீர்வதிக்கப்படவும், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறவும் கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.